ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். இந்த கஞ்சி சாதம் வடிச்சு சூடாக இருக்கு. இது தேவையில்லாத சாப்பாடு சூடாக இருக்கு. நைட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன். மீதி அடிச்சு ஒரு கஞ்சியில் எடுத்து போட்டு சாப்பிட்டு அப்படியே விட்டேன். அது சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரதோஷம், எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. நிறைய பேர் சிவனை வழிபடுறவங்க. குழம்பு தாளிச்சிடலாங்க. இன்றைக்கி குழம்பு தாளிக்கிறதுக்கு பருப்பு தான். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 4 பண்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, சின்ன தக்காளி. பருப்பு பாசிப்பருப்பும் மைசூர் பருப்பும் 2 சேர்ந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். காய் என்ன காய் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பருப்பு 2 வகை யூஸ் பண்ணுறதுக்கோசரம். ஒன்று பாயசம், கொஞ்சம் பருப்பு பாயசம் நான் செஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி வேக வச்சுருக்குறேங்க. இதுவே இன்னைக்கு சாப்பாடு வடிச்சிட்டேன். தம்பி வரும் அப்படியே. நான் இன்னைக்கு வியாழக்கிழமை நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துடுவேம்மா அப்படின்னா, அதனால சரி சாப்பாடும் கையோட வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கிறேன்னா கொஞ்சம் காய் அவரைக்காயும் கோவக்காய் பருப்பு போட்டு கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம செடியில் விட்ட கருவேப்பிலை தான். பூண்டு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. பூண்டு கொஞ்சம், ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் நான் பூண்டு அப்படியே ஒன்றா தட்டி போடுறேன். இல்லை சொன்னால் ஒரு இது பண்ணி கட் பண்ணி போடுறேன். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் அப்படி செய்கிறேன். பருப்போட போட்டு இந்த கடையிரும் இல்லைங்களா கீரை, அந்த மாதிரி. இன்றைக்கி வியாழக்கிழமை, நான் கீரையும் செய்ய மாட்டேன், பாவக்காயும் செய்ய மாட்டேங்க. அதில் இதை போட்டேன். இப்போ வெங்காயமும் போட்டுருவாங்க. வெங்காயம் இருக்கிற வரைக்கும் நிறைய போட்டு அரைச்சிடுவேன். சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும் 2 வகை செய்கிறதுக்கோசரம் இது செஞ்சுட்டுங்க. காய் வாங்கிட்டு வந்தேன். சரி கோவக்காயை கூட்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடி அரைக்கணுங்க. இன்றைக்கி வெயில் வந்தால் கொஞ்சம்லாம் வறுத்து வச்சுட்டு போயிட்டு நைட்டு மிக்ஸி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். கொஞ்சோண்டு தாளிப்படவும், அவ்வளோதாங்க. தேங்காய் எடுத்து வச்சிருக்கிற ஆப்ஷன் தான். நல்லா வணங்கிடுச்சுங்களா? ஏன்னா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. நல்லா சட்டி சூடாக இருந்ததுனால தக்காளியும் போட்டுடலாங்க. ஏன்னா இதில் இருக்கிறது இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா தக்காளி காயெல்லாம் வேகுங்க. அதுக்கோசரம் தான் வச்சுக்கிறேன். ஏன்னா கட் பண்ணி வச்சுட்டேன். தண்ணியில் போட்டு அப்படியே விட்டுருங்க. கருணக்கிழங்கு இருக்குது, செய்யலான்னு பார்த்தேன். அது புளிக்குழம்பு வைக்கணும். ஓகே, அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே படுத்துட்டு இருந்தேன். எந்திரிச்ச 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு கொஞ்சம் குளிர் நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போய் குளிராவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு
காய் வந்து கொட்டிட்டேன் டக்குன்னு. இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. பருப்பு உப்பு போடல நான், இருந்தாலும் காய் போட்டு ஒரு கிண்டி நல்லா காய் வந்து புளி ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சோண்டு அரை மிளகாத்தூள் கரண்டியை பருப்பில் வச்சுருந்துருக்கேன். பாயசம் பருப்பு பாயசம் அங்கேயே தான் வருது பருப்பு. ஓகே, சப்பாத்திக்கு தொட்டுக்கணுன்றதுக்கோசரம் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் கறி மசாலா தூள், வந்து தக்காளி எல்லா மசாலா ஐட்டம் ஃபுல்லாக வந்து எண்ணெயில் நம்ம ஊற்றி போட்டிருக்கிற மசாலா தான் அங்கே வேகுது. நல்லா மூடி வச்சிடலாங்க. சப்பாத்திக்கு பாட்டிலேருந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நெய் கடகடகடகடகடகடன்னு பாருங்க. பாப்பா வந்து இப்போ டக்குன்னு அக்கா பொண்ணு வந்து கொஞ்சம் கவரிங் நகை கடையில் போயிட்டு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க டக்குன்னு எதுவுமே கேட்காது. அவங்க அம்மா கூட அவ ரொம்ப என்னோட மோசமான ஆள். ஒருத்தர்கிட்ட ஒன்று கேட்கணும்னா நான் எப்படி தயங்குறேன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குவா. தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு ஓட்டு கொரப்பண்ணு அரைச்சி இது போட்டுக்கலாங்க. காய் எப்படி இருக்கா பார்க்கலாம். சூப்பர். அந்த காய் மசாலா எல்லாம் எண்ணெய் வெந்தால் அது டேஸ்ட்டே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால தான் நான் இப்படியே எல்லாமே வந்து மசாலெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடுறது. மசாலே போட்டு காய்கள்லாம் வேக வச்சிடுறது. நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. தேங்காயே அரைச்சிட்டும்ப மாவு காட்டல. தேங்காயும் இதில் தான் இந்த காயில் ஊற்றி
கண்ணா பின்னான்னு ஒரு காயை வணக்கி நீங்கள் ஒரு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் ஆகட்டும், பார்த்து பார்த்து செய்கிறதுல ஏதாவது ஒன்று குறை வந்துருங்க. அதெல்லாம் நிறைய முறை செஞ்சுருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். செஞ்சுருக்கிறேன்றாங்க, அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் இப்போ நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை பிரதோஷம், எல்லாம் ரொம்ப நல்ல நாள். சாய்பாபா சாமி கும்பிட்றவங்க, அவருக்கு விரதம் இருக்கிறவங்க, சித்தர்களை வழிபடுறவங்க, சிவன் பெருமானை மெயினாக வந்து எங்கள் அப்பா நான் வழிபடுறவங்க. என்ன இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தேங்காய் பாலோட கொதிக்கிட்டுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாயசத்துக்கு சும்மா அது தட்டி போடுற அளவுக்கு கொரகொரப்பாக. வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். காய் வெந்துடுச்சா? சூப்பராக. இப்போ கொஞ்சோண்டு இதில் நம்ம பருப்பு வேக வச்சிருக்கிற பருப்பு எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தனி கரண்டிக்கு தான் போடுறேன். அவ்வளோதான். இது வந்து இப்போ பாயசத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இவங்க வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டு இது கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. திராட்சை நம்ம வீட்டில் ரெடி பண்ணது திராட்சை. இது எல்லாமே இதில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் தான் தாளிச்சேரி போட்டுருக்காங்க. இந்த அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தாங்க, அதனால பார்த்து வச்சுக்கலாம். பல்லாக வந்து ஒரு இது பண்ணி வச்சுக்கிட்டோங்க. இங்கேயும் வந்து இந்த அடுப்பில் அந்த குட்டியுண்டு வடை சட்டி வச்சுருக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாங்க. அதிகமாக நெய் ஊற்ற மாட்டேன், லைட்டாக தாங்க ஊற்றுவேன். ஏலக்காய் பவுடர் இதில் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது முந்திரி, திராட்சை, இது பாதாம், பிஸ்தா, இது எல்லாமே நான் வியாழக்கிழமை நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு வச்சு 10 நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னு வைக்கிறேன். போன வாரம் கூட
பாயசம் செய்யல, கல்கண்டு இதை வச்சு கும்பிட்டேன். பாருங்கள், போட்ட உடனே திராட்சை எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிருச்சிங்க. நான் வீடியோ வந்து நான் கேமரா இதுக்கும் மேலே கீழே விழுவுது, அது முடியல. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன். பாருங்கள், வேறு வழி இல்லை மக்களே. இப்போ வந்து நம்ம திரி வச்சிருக்கிற தேங்காயும் திரி வைக்கல இதுவும் போட்டுக்கலாங்க. வந்து ஏலக்காய் பவுடரும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு நெய்யில் இருக்கிற எண்ணெய் ஊற்றுற கண்ணாடி எடுத்து இதில் போட்டுக்கிறேங்க. வேறு ஒன்றும் நினச்சிக்காதுங்க. இதை வந்து நம்ம பாயசத்தை வந்து வச்சுட்டோங்க. போட்டுக்கிறதெல்லாம் இப்போ கொட்டிக்கலாங்க. இப்போ கரண்டிலே யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெரிய பாத்திரத்தை வைக்கிறதுக்கு இதே சரியாக இருக்குங்க. நெய் நம்ம இது போட்டதுலையே என்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுங்களா? சர்க்கரை போடாமல் இருக்கேன். இதான் எப்படி சர்க்கரை போடல, பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது அப்படியே வச்சுருக்கிறேன். சர்க்கரை கம்மியாக தாங்க போட்டுக்கிறேன், இது அதிகம். லைட்டாக கரைஞ்சாவே தேங்காய் திருவண்ண கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உடைஞ்சிதுங்களா. பருப்பு பாயசம் பால் ஊற்றாமல் மற்ற எல்லா இதுவும் போட்டு நம்ம பாயசத்துக்கு என்னென்ன போடும்ல அத்தனையும் போட்டு செஞ்சுட்டுங்க. சப்பாத்திக்கு மாவு பேசணும் வச்சுருக்கேன். துணி போட்டு ஆயில் எல்லாம் எதுவுமே போடலைங்க, ட்ரையாக தான் போட்டு அப்படியே பிசைந்து வச்சுட்டேன். குழம்பும் முடிஞ்சது. எல்லாமே எடுத்து இந்த பக்கம் என்னோட அரகுற சமையல் வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க. காயும் எல்லாமே வந்துடுச்சு. இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி போட்டுடலாம். ஏன்னா இது வந்து கஞ்சியில் வந்து உப்பும் போட்டு வச்சுட்டேன். ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்கிறேன். நான்
கைத்தூக்கி எடுத்தாங்க. குழம்பு இறக்கி இங்கே வச்சிடலாங்க. கொஞ்சம் அந்த தண்ணி வந்து அவ்வளோதாங்க. இந்த குழம்பு இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வேலை அதுதான் மக்களே. வந்து ஒரு அவரைக்காயும் கோவக்காயும் போட்டு பாசிப்பருப்பில் வச்சு ஒரு கூட்டு மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கிறேன். ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கள். சாப்பாடு, குழம்பு, சப்பாத்தி, பாயாசம் இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். சிம்பிளானது தான். என்னைக்கு நான் உருப்படியாக செய்கிறேன்னா அன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு லைக் கொடுங்க. இதுக்கே கொஞ்சம் ஒரு லைக் போடுங்களேன். எதுக்கு பிச்சை எடுக்கிறேன்? ஏன்னா ஒருத்தர் யாரா ஃபஸ்ட்டில் என்னோட இதுலன்னு தெரில அப்போ செய்கிற தொழிலுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம்ப. பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை சொன்னால் தள்ளிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நல்லவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் ரோட்டில் நின்று பிச்சை எடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இதாக அவங்களுக்கு பிடிச்சி தொழில் செய்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறதும் ஒரு தொழிலுங்க. எல்லாமே எதுவுமே இல்லை, நம்ம கை கால் எதுவுமே வரலை, வேலை செய்ய முடியல அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது திருடாமல் பொய் சொல்லாமல் கொள்ளடிக்காமல் அது இது பண்ணாமல் போய் ஒரு இடத்துல அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே கையேந்துறாராம் ஒரு காலத்தில் அந்த அம்மைக்கிட்ட. அது மூலியமாக தான் நமக்கு பிரதோஷத்தில் வந்து அன்னாபிஷேகம் அந்த அம்மா கொடுத்த அரிசியை வாங்கிட்டு போய் தான் பகவானுக்கு அபிஷேகம் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுதான் அன்னாபிஷேகம்ன்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து செய்கிறாங்க. ஆனால் வாய் கூசாமல் அப்படி ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க ஒரு நல்லவங்க, யாருன்னே தெரில. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு தவறு செய்யாமல் அவங்க என்ன அவங்களுக்கு பிடிச்ச தொழில் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ, ஒரு பொய் சொல்லாமல் பித்தலாட்டம் பேசாமல் ஒருத்தரை ஏமாற்றாமல் கழுத்தை அறுக்காமல் செய்கிறாங்களா, அவங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லையா தள்ளி விட்டு போயிடுங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாவம் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி முட்டாளாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து செஞ்சால் ஏதாவது நமக்கு திருப்தி கிடைக்குமா, யாராவது நம்மளை தோல் தட்டி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் யார்கிட்டையாவது ஒரு நாள் போய் எப்படின்னு நேர்ந்து நிற்கணுங்க நின்றுன்னு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்கிறவங்க யாருக்கிட்டையுமே உலகத்தில் அம்மாக்கிட்டேயும் ஒரு அன்பை எதிர்பார்த்து இருக்கிறவங்க, அப்பாக்கிட்டேயும் ஒரு உதவியை எதிர்பார்த்து இருக்கிறவங்க, நண்பன் நண்பி எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு உதவியை பரிமாறிக்கிறவங்க. அதுக்கெல்லாம் என்ன வார்த்தை? இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் தள்ளி விட்டுப்பாங்க. பாய் மக்களே.